வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சிலர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. பாவம், எல்லாரும் அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரிக்கு முதல் அடி வந்தது. அதனால் வந்துட்டு அவங்க கிளினிக்லாம் போகலை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய அசம்பாவிதம் நம்ம விஷாலுக்கும் அருணுக்கும் நடந்துச்சு. அதில் வந்துட்டு பயங்கரமாக அடிப்பட்டு அதுக்கப்புறமா 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அருணை வந்துட்டு ஐஸ் பேக் மறக்க சொன்னாங்க. நம்ம விஷாலை வந்து செக் பண்ணும்போது இது இங்கே செட் ஆகாது, ஹாஸ்பிட்டல் போட சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க. ஆனால் முகம் ஃபுல்லாக வீங்கியிருக்கு, வாயாலண்டா வீங்கியிருக்கு. வந்தவொடனே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் நான் போய் கேம் தொடரலாமா அப்படின்னப்பல முதல் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முகமுடி போட்டு கன்ஃபர்ஸ் ரூம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தா நம்பால் அருணை கூட்டு போகிறாங்க. இதில் புதுசாக இருக்குது, இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவருக்கும் செம்மாடி. ஆனால் அவர் தாங்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அடி வந்து கொஞ்சம் அதிகமாக விழுந்திருக்கும் போல இருக்குது பாவம் இவருக்கும். இருந்தாலும் அந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவரும் திரும்ப உள்ளே வந்தார். வந்தவொடனே பார்த்தா விஷால் இருந்தார். கட்டி பிடிச்சி கதறி எழுது அவங்களுடைய பாசத்தெல்லாம் தெரிவித்து சூப்பராக இருந்தது. நல்ல வேலை 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு திரும்பிட்டாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்படி நடந்த அசம்பாவிதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இதையும் வந்துட்டு எங்கள் ஓட்டுக்காக பண்ணுறாங்க, எல்லாமே நடிப்புங்க, ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் யோசிச்சா அப்படி இருக்குமோ அப்படின்னு தோணினாலும் இந்த நேரத்தில் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.